இப்ப தன்னம்பிக்கை குறைவா இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது என்னால செய்ய முடியாது, பண்ண முடியாது, நான் வாழ்க்கையில இப்படிதான் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டும். தன்னம்பிக்கை அதிகமாகாம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க தன்னம்பிக்கை இல்லைன்னா காரே ஓட்டிட்டு வர முடியாது. வடபழனியில இருந்து அசோக் நகர் காரே வராது. ஏன் இப்போ வர வழியிலே அவனா இடிச்சுட்டானா என்ன பண்றது? டீசல் எங்கேயாவது நின்றுச்சுன்னா எப்படி ரைட்டு திருப்பேன், எப்படி லெஃப்ட் திருப்பேன், ஆகா எனக்கு ஒரு யூ-டர்ன் திருப்ப தெரியாது, ரிவர்ஸ் கீரை போட்டு எப்படி நான் எடுப்பேன், போற வழியில போலீஸ் நிறுத்திட்டா என்ன பண்றேன்? இதுக்கே உங்களுக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு தேவைப்படுது வண்டி எடுத்துட்டு இங்க வர்றதுக்கு. இந்த வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள்ல எப்படி சாதிப்பீங்க? என்ன மாதிரிலாம் நாடு நாடா போய் நீங்க கிளாஸ் எடுக்கணும்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொருத்தன் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. எவன் வருவானே தெரியாது. நீங்க அந்த நாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அப்போ நீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா நீங்க ஒரு 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 ஹையர் எக்ஸ்போஷருக்கு போகும்போது வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாடுகள் இப்போ மலேசியாவோ, சிங்கப்பூரோ, ஸ்ரீலங்காவோ, ஆஸ்திரேலியாவோ இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகும்போது எப்படி வந்து நல்ல சக்திகள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி தீய சக்திகளும் நமக்கு தொந்தரவு பண்றதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நேச்சர். நீங்க இறைவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுனா உடனே எல்லாம் கிளியர் பண்ண மாட்டார். அந்த அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுவார். அப்ப அந்த அனுபவத்திற்கு தன்னம்பிக்கை அவசியம் தானே. அந்த தன்னம்பிக்கை இருந்தாதான் அந்த தைரியம் வரும், போல்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க போல்டா ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா தான் முதல்ல அந்த பிரச்சனையை சார்ட் அவுட்டே பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். நீங்க போல்டா அணுகாம நீங்க பயத்துல இருந்துகிட்டு நீங்க சர்வைவல் மோட்லயே நான் என்ன பாதுகாத்துக்கணுன்ற நிலையிலேயே உங்களால் மிகப்பெரிய அனுபவங்களை, வாழ்வியல் அனுபவங்களை, ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை நிம்மதியான நிலையில் பண்ண முடியும். இப்போ இந்த சமுதாயத்துல ஆன்மீகத்தோட பங்கு என்னவா பாக்குறீங்க நீங்க? உங்களால மக்களை மாற்ற முடிஞ்சதா என்ன? ஆன்மீகத்துல நம்ம வந்து இந்த இது படிக்கணும், அது படிக்கணும், அதெல்லாம் நான் சொல்ல. புரிஞ்சுக்கங்க, தான் ஆன்மீகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஆன்மீகம். எதை புரிஞ்சுக்கணும்? எதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதோ, எதெல்லாம் காது கேட்குறீங்களோ, எதெல்லாம் உணர்றீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் சயின்ஸை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ இது இந்த சமுதாயத்துக்கு அவசியமா இல்லையா? வீட்டில இருந்து ஒரு வேலைக்கு போறேன், ஒரு இடத்துக்கு போறேன்னா எப்படி போகணும், எந்த பஸ் ஏறணும், எந்த இடத்துல திரும்பணும், எங்க போய் இறங்கணும், இந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இதுதான் ஆன்மீகம்னு சொல்றேன். இந்த அடிப்படை புரிதல் தான் ஆன்மீகம்ன்ற. எல்லாருமே அது என்ன ஆகி போச்சுன்னா, ஆன்மீகம்னா டக்குன்னு அவங்களுக்கு விஷுவல் பண்றதுக்கு சர்ச்சு சிம்பிள் வருது, கோயில் சிம்பிள் வரும், பட்டை அடிக்கிறது வரும், ருத்ராட்சம் வரும். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சுப்ரீம் சயின்ஸ் யாரும் பேசவே இல்லை. ஆனா பேசினாங்க. திருமூலர் தெளிவா தூய தமிழ்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அது தூய தமிழ்ல இருக்கிறதுனால காமெடியா தெரியுது. ஆனா இன்னைக்கு பல்வேறு யூனிவர்சிட்டியில, அமெரிக்கால நம்ம திருமூலரினுடைய திருமந்திரம், வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவை எடுத்து அதை டீகோட் பண்ணி அதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சாட் ஜிபிடியோ இல்ல மற்ற நீங்க ஏஐ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள்ல வந்தது, திருச்சிற்றம்பல கல்வியில இருக்கிறது, மெய்ஞான கல்வியில இருக்கிறது, நம்ம தமிழ் ஞானம் சார்ந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல கோடிங் கொடுத்து, இங்கிலீஷ்ல நேம் கொடுத்து, சப்ஜெக்ட் கொடுத்து வேற வேற நேம்ல மாத்தி வச்சிருக்கிறான். ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன? வான்மார்க்கமாக வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த ஆன்மா பயணம் செய்யறதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் டிராவல். பரகாய பிரவேசம் நம்ம தமிழ்ல இருக்கு, அதுக்கு பேர் ஆகாய பிரவேசம் தமிழ்ல இருக்கு. சொன்னா நம்புவானா? ஆஸ்ட்ரல் டிராவல்னா நம்புறான். ஐஐடி மண்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டின்ற பகுதியில் பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி எஜுகேஷனாக ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. என்ன சப்ஜெக்ட் கொண்டு வராங்கன்னா, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ்னு ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. எந்த இன்ஸ்டியூட்ல, எந்த காலேஜில் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸை கிளாஸ் எடுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. இப்போ அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ரீஇன்கார்னேஷன், மறுபிறவியை பற்றிய உண்மைகள், பிடெக் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்கிறாங்க ஐஐடி மண்டியில். நீங்க டவுட் இருந்தா கூகுள்ல போட்டு பார்த்துங்க. அப்புறம் போய் இப்போ என் கேள்வி என்னன்னா, இதெல்லாம் பொய்யாக இருந்தால் ஐஐடியிலேயே இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட். சரி, அடுத்த கேள்வி என்ன? அதெல்லாம் ஐஐடி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா அப்படின்னா, அப்ப என் குழந்தைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா? என் பள்ளியை சார்ந்த என் குழந்தைகள், என் தமிழகத்தை சார்ந்த என் தாய்மார்கள், என் அக்கா, என் தங்கைகள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கவே கூடாதா? இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆன்மீக பேச்சாளர்களோ இல்லாட்டினா ஆன்மீகத்தை புரிந்து வைத்திருப்பவர்களோ இல்லை மெய்ஞானத்தை உணர்ந்தவர்களோ பேசக்கூடாதுன்னா எப்படி? என்ன பிரச்சனைனா, அக்கால ஒரு பழமையான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த மாடர்னைஸ்டா கன்வெர்ட் பண்ணி சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. அது எனக்கு முன்னாடி ஓகே, இதுக்கப்புறம் கஷ்டம். ஏன்னா பல பேர்த்த உருவாக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் அருளால. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வரதான் போறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. போக போக இந்த புரிதலோடு பயணம் பண்ணும்போது அந்த தெளிவு பிறக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து.